இந்த மாதிரி முருங்கைக்கீரை கடைசல் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 துவரம்பருப்பு எடுத்து அலசிட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பூண்டு, 3 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைப்போம். மூடி போட்டுருவோம். பாருங்க வெந்துட்டு முக்கால் பதம். இந்த பதத்தில் இப்போ நம்ம முருங்கைக்கீரை அள்ளி வைப்போம். சமமாக இருக்கும். சும்மா ஒரு கொட்டை புளி மட்டும் போட்டுக்கலாம். சில பேர் வேணுங்கிறவு போட்டுக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். தக்காளி சேர்ப்பாங்க, புளி சேர்ப்பாங்க. உப்பு சும்மாவே கிடைக்கும். மூடாமல் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடணும்னா அந்த பச்சை மாதிரி எடுத்தால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை வெந்துருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி 2 பட்டங்களை தவிர்த்துக்குவோம். இந்த தண்ணியை வடிச்சுக்குவோம். கொஞ்சமாக கடைய முடியாச்சா. இப்போ கடைஞ்சி எடுத்துக்குவோம். மண் சட்டியில் கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து போட்டு கடையணும். நம்ம வீட்டில் போட்ட தாளிப்பு உரம் சேர்த்து தாளிச்சதில் கொட்டிக்குவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்து கடைஞ்சிக்குவோம். வச்சு கொட்டிக்குவோம். அதில் கொட்டியாச்சா. இப்போ லைட்டாக சும்மா அருமையாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு போட்ட வடமும் சூப்பராக இருக்கா. இப்போ மண் சட்டியில் முருங்கைக்கீரை கடைசல் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கீரை சமைச்சு கொடுத்தோம்னா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி கடைசல் பண்ணி கொடுத்தோம்னா அருமையாக சாப்பிடுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஊட்டினோம்னா அருமையாக இருக்கும். ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிடுவாங்க.